அது இருந்தாலும் அதை மின்சார நிலையை உயர்த்தினால் எந்த பிரச்சனையும் தீரும். ஆகவே அதை மின்னலாக்காவை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை இப்போதைக்கு எங்கு பார்த்தாலும் தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் யாரையும் குறை சொல்வதற்கு இடமில்லை. ஆகவே நல்ல முறையில் நல்ல திட்டங்களை பெற்று நமது ஊராட்சிக்கு மேலும் திட்டங்கள் வகுத்து கொடுக்க வேண்டுகிறேன். இப்பொழுது நமது ஊராட்சி நெருங்கி 10,000 மக்கள் தொகைக்கு வந்துள்ளன. 2ஆக பிரிக்கலாம் என்று ஆலோசித்த பொழுது 3ஆக பிரிக்க வேண்டும் என்று சிலர் மறுத்தார்கள். அதனால் திட்டத்தை கைவிட்டோம். நல்லபடியா நமது ஊராட்சி நல்லபடியாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுவது. நன்றி, வணக்கம். முன்னாள் ஒன்றிய தலைப்பிரிந்தனர் இணையந்தார் சேகர் அவர்களுக்கு வார்த்தை வழங்குவார். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற செயலாளர் பொறுப்பேற்றிருக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, மேலும் இவரை சார்ந்து பொறுப்பேற்றிருக்கும் அனைத்து உறுப்பினர் பெருமக்களே, இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அமர்ந்திருக்கும் நம்முடைய தேர்தல் அலுவலர்களே, முன்னாள் ஊராட்சி ஒன்றியத்தின் துணை பெருந்தலைவர் அண்ணன் ஜிவி அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்களே மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நண்பர் ராபிக் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை நண்பர் வீரையன் அவர்களே மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் ஒன்றிய துணை பெருந்தலைவர் வீரையன் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் ஜமாத்தார்களே, அனைத்து கிராமத்தின் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஊராட்சியில் நிறைய குறைபாடுகள் இருந்தும் அதை ஓரளவு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை அண்ணன் அவர்கள் செய்தார்கள். அதை தொடர்ந்து இந்த முறை இன ஒற்றுமைக்காகவும் மத நலனுக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கு அமர்ந்திருக்கும் அருமை நண்பர் மருதம்ச அவர்கள் இதைவிட சிறப்பாக செயல்பட வேண்டும். அவர்களுக்கு எல்லா வகையிலும் என்னை போன்றவர்கள் முன்னோடியாக இருந்து உறுதுணையாகவும் செயல்பட அவருக்கு ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அவரை வாழ்த்தி மற்றும் அனைத்து உறுப்பினர்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர் அருமை ராபிக் அவர்களுக்கு வார்த்தை வழங்குவார். ஊராட்சி மன்ற தலைவர் மருதமுத்து அவர்களுக்கு ஜமாத் சார்பாக இந்த பொன்னாடை அளிக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவின் தலைவர் அண்ணன் முன்னாள் துணை பெருந்தலைவர் அண்ணன் வெங்கடாசலம் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் மருதமுத்து அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் செய்தம் அவர்களே, முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் வீரையன் அவர்களே, நண்பர் சேகர் அவர்களே, கமல் பாஷா அவர்களே, கமல் அவர்களே மற்றும் ஜமாத்தை சேர்ந்தவர்களே, இந்த ஊராட்சியை சேர்ந்த அனைத்து கிராம மக்களே, எல்லாருக்கும் எனது சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், தேர்தலில் தோற்பதும் ஜெயிப்பதும் சகஜமான ஒன்று நம் நாட்டில் உள்ள உலக அளவிலேயே. அதனால் தோற்றவர்கள் என்ற எண்ணம் இல்லாமல் ஊராட்சி தலைவருக்கு இந்த
வீரநாதன் என்பது பார்க்கிறானோ விழாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் எங்களுடைய அரசியல் வழிகாட்டியுமான மரியாதைக்குரிய டிவி அவர்களே, இந்த விழாவினை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செய்து மோதுமார் அவர்களே, பொறுப்பேற்று அமர்ந்துள்ள நமது ஊராட்சி மன்ற தலைவர் மதமுக அவர்களே, வாழ்த்துறை வழங்கியுள்ள முன்னாள் ஒன்றியத்தினுடைய துணைப்பொருள் தலைவர் அருமையானவர் சேகர்தல் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியுள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை மாய்மலை ராக்கி அவர்களே, வாழ்த்துறை வழங்கியுள்ள ஏழைய பெரியோர்களே, ஊராட்சியினுடைய உறுப்பினர்களுடைய பொறுப்பேற்று அமர்ந்துள்ள ஊராட்சி உறுப்பினர் அவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை கொள்கின்றேன். இந்த தேர்தல் பொறுத்தவரையில் எப்படி இந்த தேர்தலை அமைக்க வேண்டும், எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நமது கிராமத்தில் உள்ள பெரியோர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த தேர்தல் மட்டுமல்லாது நமது கிராமத்தில் எந்த ஒரு சின்ன சிலுமிசம் இல்லாமல், சின்ன ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் முறைநிறுத்தி செல்ல வேண்டும் என்றால் இப்படி ஒரு அமைப்பை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்தோடு நமது முன்னாள் ஒன்றியத்துடைய துணை பிறந்தவர் மரியாதைக்குரிய டிவி அவர்கள் எடுத்த முடிவே அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்தோம். கரு அவர் வெளிவந்தது. இது தேர்தல் மட்டுமல்லாது இதை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். இந்த தேர்தல் மட்டுமல்லாது வரப்போக இருக்கின்ற எல்லா தேர்தலும் இந்த முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு உயிரை நோக்கோடு எடுத்த முடிவு. அதற்கு அருமை சகோதரர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்றுபட்டு கடினமாக உழைத்து இந்த வெற்றியினை நாம் தட்டி சென்றோம். அதற்கு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தட்டி செல்வதற்கு உறுதியாக இருந்த அருமை நண்பர்கள் இதில் முன்னோடிகளாக இருந்து வழிநடத்தி சென்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலக மரியாதைக்குரிய ராஜிக் அவர்கள், மாவட்டத்தினுடைய மீனவழி தலைவர் அருமையின் நண்பர் தார்ஜின் அவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருடைய தலைவர் எம் கிரியன் அவர்கள், விஜயப்பட உறுப்பினர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய உதயநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய அயோத்திநாதன் அவர்கள், சின்னமணி கிராமத்தை சேர்ந்த சிதம்பரம் அவர்கள், மணவாக்காலை சேர்ந்த வெங்கடாசலம் அவர்கள், முன்னாள் ஊராட்சியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய விசாரப்படத்தை சேர்ந்த கிரியன் அவர்கள், அம்பேத்கர் நகரை சார்ந்த தம்பியின் தங்கராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய கமால் முகமது அவர்கள், சேகர் அவர்கள், முருகேசன் அவர்கள், மகரீப் அவர்கள், அகமது ரவி அவர்கள், சர்புதீன் அவர்கள், அபுதாரி மரியாதை அண்ணன் தாக்கல் தலைவர் அண்ணன் அபுதாரி அவர்கள், அண்ணன் தாவூத் சுல்தான் அவர்கள், எஸ்ஆர்கே
சின்னசாமி மனதாரணி சின்னசாமி அவர்கள், மரியாதைக்குரிய முனியப்பன் அவர்கள், எப்படிப்பட்ட பெரியோர்களின் ஒத்துழைப்போடு இப்படிப்பட்ட பெரியோர்களின் செயல் வீரர்களின் ஒத்துழைப்போடு இந்த ஊராட்சி மன்ற பதவியை நாம் தக்க வைத்துக் கொண்டோம். இவர்களுக்கெல்லாம் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இரவு பகல் பாராது, காலை நேரம் மாலை நேரம் பாராது, எல்லோரும் ஒவ்வொரு வேட்பாளராக எண்ணி இந்த களத்தில் இறங்கி இந்த வெற்றிகளை தட்டி சென்றார்கள். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை வைத்தவர் ராகுல் அவர்கள் கூறிய போல தேர்தல் என்பது வெற்றியும் தோல்வியும் ஏற்கக்கூடிய ஒரு பக்கம் உள்ளவர்கள்தான் இந்த தேர்தலில் குதிக்க வேண்டும். அதை போன்று தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் தோல்வியுற்று விட்டார்கள் என்று தோல்வி விடாமல் மறுமுறை அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக முறையில் உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த தேர்தலில் என்னை போன்றவர்கள் கடினமான உழைப்பு, நான் நின்று வைக்கும் போது கூட இந்த உழைப்பு அல்ல, அப்படி ஒரு மிகுந்த சிரமத்தின் இடையில் இந்த வெற்றி வாய்ப்பு நாம் பெற்றோம். அதை போன்ற நமக்கு எதிரில் இந்த அணிகள் அனைவரும் சிறப்பான முறையில் செயல்பட்டு இந்த தேர்தலை நடத்தினார்கள். நமக்கு பச்சைகள் அவர்கள், ஆகவே அவர்கள் தோற்றுவிட்டவர்கள் இந்த ஒரு இடத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் தோற்றவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர், ஜெயித்தவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர், அவர்கள் எந்த ஒரு காழ்ப்புணர்வு மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவர்களும் தோல்வியாக பழகி இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் முன் செய்ய வேண்டும் என்ற உயர் நோக்கத்தை மனதில் கொண்டு நம்ம ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் ஊராட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் தாங்களால் பிடித்த நல்ல உதவிகளை செய்து இந்த ஊராட்சியுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்வழியை காட்டும்படி உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மீனவர் கூட்டுறவு இணையத்தினுடைய இயக்குனர் அருமை என்பவர் அருளாளர்கள் அவர்கள் இப்போது வார்த்தை வழங்குவார். இந்த இனிய வேளையில் நமது ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்று இன்றைய தினம் அரசு அலுவலர்கள் அந்த பொறுப்பினை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அரசு அலுவலர்களே, இந்த கூட்டத்திற்கு தமிழ் பொறுப்பை நடந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அறிஞர் முன்னாள் ஒன்றியத்துறை துணைத் தலைவரும் ஊராட்சி மன்ற தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் ஈ அவர்களே, இந்த பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அறிஞர் சேமோத் அவர்களே மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி வி எம் ராபிக் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அறிஞர் வீரன் அவர்களே, முன்னாள் ஒன்றியத்துடைய பெரும் துணை பெரும் தலைவர் மரியாதைக்குரிய வீரன் அவர்களே, தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளடக்கிய மீனவர் பேரவையை செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு திரு ராஜன் அவர்களே, விவசாயத்துடைய இந்த பகுதிக்கு ஏற்பட்ட இன்னல்களை எடுத்து அடிக்கடி மாவட்ட ஆட்சியாளர் எடுத்து வைக்கின்ற மரியாதைக்குரிய விவசாயத்துறை சேர்ந்த அன்பு தம்பி கமால் அவர்களே,
முன்னாள் மீனவ கூடுதல் சங்கத்தினுடைய தலைவர் அருமை மைத்துனர் கமால் அவர்களே மற்றும் இங்கு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள செங்கசாமி அவர்களே, பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை தந்துள்ள பொறுப்பாளர்களே மற்றும் விவசாய பெருங்குடி மக்களே, மீனவ பெருங்குடி மக்களே, ஜமாத்தார்களே, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய தினம் இந்த விழா சீர சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாருடைய ஒத்துழைப்பு நல்கியும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஏடிஎம் என்று சொல்லக்கூடிய அன்பு தம்பி அவர்களை இங்கு தேர்ந்தெடுத்து நல்லவர காரியங்கள் ஆற்றுவதற்காக நீங்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அவரும் நாம் எண்ணியது போல இந்த எசாப்பட்ட ஊராட்சிக்கு அனைத்து அரசுடைய நிதியை பெற்று அரசுடைய அலுவலர்களுடைய பாலம் அமைத்து நிச்சயமாக நமக்கு வைக்கின்ற கோரிக்கை அனைத்தையும் அவர் உடனடியாக செய்து தருகின்ற ஒரு தலைவரை நாம் இந்த இடம் தேர்ந்தெடுத்து அவர்களும் இன்னும் நேரில் சொல்லியபடி நான் யாருக்கும் வேண்டாவது கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கும் சரி, ஓட்டு போடாத மக்களுக்கும் சரி, நான் பொதுவான நபர் என்றுதான் அடிக்கடி கூறிக்கொண்டு ஒரு சிறிய வருத்தமும் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. காரணம், அவர் எதிர்பார்த்த அளவு வாக்கு வங்கிகள் கொஞ்சம் குறைவு என்று சொல்லிக்கொண்டு அவர் புலம்பிக் கொண்டிருந்த நேரமும் உண்டு. நாங்கள் எல்லாம் அவரிடத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. தேர்தல் என்பது பல நிலைகளில் இப்படியெல்லாம் இன்னும் வரக்கூடிய ஒரு கட்டம் தான் என்று சொல்லி அவருடைய மனதை தேர்த்தி அவர் வெற்றி பெற்றும் கூட அவருடைய மனதை இன்று கூட அவருடைய மனதை நான் யாருக்கும் விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யவில்லையே, நான் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு வங்கிகள் அதிகமாக இல்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இன்றைய தினம் இந்த அவையில் அமர்ந்திருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாக என்னுடைய நெஞ்சத்தில் நான் சொல்ல முடியும். காரணம், அவர் அடிக்கடி சொல்வார், நான் எல்லாருக்கும் நண்பராகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் ஏடிஎம் என்று அழைக்கக்கூடிய மதமுத்தாவும் தான் இங்கே இருந்திருக்கிறவருடைய நான் யாருடைய மனதையும் புண்படுத்தவில்லை, நான் யாருக்கும் மரியாதை செய்ததில்லை. என் வேலை உண்டு, நான் உண்டு. இந்த பொதுப்படைக்கு எதிர்த்து இருந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அளவு நான் செய்வேன். ஆகவே இப்படி இருந்தும் கூட எனக்கு ஓட்டு வங்கி அதிகமாக இல்லாமல் நான் வெற்றி பெற்றேன் என்பது ஒரு மனக்குறைவாக உள்ளது. ஆகவே நாம் எப்படியும் இந்த மக்களுக்கு நிச்சயமாக எக்காலத்தை கொண்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய காலத்தில் இந்த பகுதியை ஒரு பொன்னேற்றில் பறிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். நான் இந்த தினம் ஒரு கோரிக்கை நான் வைத்ததற்கு தெரியவில்லை. இருந்தும் கூட வருகின்ற காலம் ஒரு மழை காலம். ஆகவே இங்க வடிகால் வசதி மிக குறைவாக உள்ளது. எல்லா காலங்களும் இங்கே வடிகால் என்பது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. பஞ்சாயத்து அதிக நிதி இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே நீங்கள் எம்பி பண்டு அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பண்டு ஜெனரல் பண்டு என்ற ஒரு நிலை இங்கே இந்த பஞ்சாயத்தில் உள்ளது. ஆகவே அவைகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு மாஸ்டர் பிளான் செய்து நிச்சயமாக அந்த வடிகால் வசதி என்னும் ஒரு நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் உங்களுடைய காலத்தில் எங்களுக்கு பெற்றுத் தருவது இந்த நேரத்தில் நான் குறிக்கோளை கடமைப்பட்டுள்ளேன். அவை மட்டும் அல்லாமல் மின்சாரம் சரியாக அரசுடைய நாம் கவனத்துடன் சொல்ல முடியாது. காரணம், இன்றைய தினம் அரசு பொறுப்பேற்று மின்சாரத்தை அதிகமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆயத்த பணியில் இருக்கின்றது. ஆகவே நீங்களும் எல்லா தெருவுகளுக்கும் ஒளியை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை நேரத்தில் கேட்டுக்கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை தேர்தல் நேரத்தில் நாம் வைத்துள்ளோம். மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்கள் மக்களுக்காக நல்ல ஒரு காரியங்களை ஆற்ற வேண்டும் என்பதை நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விரைவில் நன்றி, வணக்கம். மாவட்ட மீனவர் பேரவையுடைய தலைவர் இனிய நண்பர் ஏ.கே. தாஜின் அவர்கள் இப்போது வார்த்தை வழங்குவார். பள்ளிப்பட்டி நம்ம ராமவேந்திரன் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர்